நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சுரக்ஷா அஸ்ட்ரோ வாஸ்து டிவி. ओम कांचीवासाय विद्महे शांतरूपाय धीमहि तन्नो चंद्रशेखरेन्द्र प्रचोदयात्. पूज्याय राघवेन्द्राय सत्यधर्म रताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे. சுரக்ஷா அஸ்ட்ரோ வாஸ்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய அன்பு வணக்கம். எல்லோரும் எல்லா நலமும் பலமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை அனுதினமும் பிரார்த்திப்பது உங்கள் ஜோதிடர் ரவி பரத்வாஜ். குரு பயிற்சி பலன்கள் 2025 என்ற தலைப்புல இந்த காணொலியில் காண இருக்கும் ராசி கும்ப ராசி. 14/5/2025 இரவு 10:36 உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவானவர் 5ஆம் வீட்டிற்கு செல்கிறார். அதாவது ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு செல்கிறார். இதன் தாக்கம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? 5ஆம் வீடு என்று திரிகோணஸ்தானம், லட்சுமி ஸ்தானம். அதில் தனகாரகன் குரு செல்வது உங்களுக்கு நன்மை அளிக்குமா? 5ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டையும் 11ஆம் வீட்டையும் உங்கள் ராசியையும் பார்க்கிறார். அவர் ஒரு திரிகோணத்தில் இருந்து கொண்டு உங்கள் திரிகோணஸ்தானமாகிய 9 உங்கள் ராசியையும் பார்க்கிறார். 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் மற்றும் 1ஆம் இடத்தையும். இதில் 9 என்றது திரிகோணம், 1 என்றது கேந்திரம், 11 என்றது பலவரஸ்தானம். இதனுடைய பலன் தாக்கம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றித்தான் இந்த காணொலியில் காண இருக்கின்றோம். வீடியோக்கு செல்வதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணீங்கன்னா நோட்டிபிகேஷன், ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஸோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சேனலை ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்க. அதுக்குள்ள ஆப்ஷன் ஜாயின்ற ஆப்ஷன் உங்களுக்கு தெரியும், அதை ஜாயின் பண்ணுங்க. வாங்க பதிவுக்குள்ள போகலாம். கும்ப ராசி காலபுருஷ தத்துவத்தில் 16வது ராசி, அதிபதி சனி பகவான். 5ஆம் இடத்திற்கு செல்ல இருக்கும் குரு பகவானால் உங்களுக்கு பலவித நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு காணப்படுகின்றது. என்ன சார், இன்னும் இப்பதான் எங்களுக்கு சனி பயிற்சியே இன்னும் 2 வருஷம் இருக்கு, இப்பதான் சனி பயிற்சி முடிஞ்சு மேலத்துக்கு போயிருக்காரு, எங்களுக்கு எப்படி சார் நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒரு வருட பலன் சொல்றதா இருந்தாலும் சரி, ஒரு பயிற்சி சார்ந்தாலும் சரி, நம்ம குரு பயிற்சினா குருவை மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொள்வது கிடையாது. சொல்றது பேசும்போது குருவை பற்றி மட்டுமே பேசினாலும் சனி பகவான், ராகு, கேத்து இவங்களையும் சஞ்சாரங்கள், இவர்கள் அனைத்தும் வருட கிரகங்கள். 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனி பகவானும், 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ராகு கேத்து பகவானும் வருடத்திற்கு ஒரு முறை குரு பகவானும் இடப்பெயர்ச்சி ஆகிறார். இந்த காலகட்டம், இந்த 2025 3 கிரகங்கள் சனி, ராகு, கேத்து, குரு, இந்த கிரக பயிற்சின்றது இந்த வருடத்தில் ஏற்பட்டிருக்கிறது. அந்த வகையில 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 11ஆம் வீட்டுக்கு அதிபதி. அவர் 5ஆம் வீட்டில் இருக்கிறார். குழந்தைகளின் ஆரோக்கியம், கல்வியில் முன்னேற்றம், அவர்களுக்கான எதிர்கால திட்டமிடல் அனைத்தும் சுமூகமாக முடியும். ஒண்ணு மட்டும் கேர்ஃபுல்லா இருங்க, ஜாமீன் கையெழுத்து எதுவுமே போடாதீங்க. அது எவ்வளவு திக் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, எவ்வளவு க்ளோஸ் ரிலேஷனா இருந்தாலும் சரி, ஜாமீன் கையெழுத்து மட்டும் போட வேண்டாம். அது உங்களை சிக்கலில் மாட்டிவிடும். அதுக்கப்புறம் அந்த பணத்தை நீங்க கட்ட வேண்டியதா இருக்கும். அது மட்டும் கேர்ஃபுல்லா இருங்க. சரி, அவர் 9ஆம் இடத்தை பார்க்கிறார், பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார், தன் பித்தஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ தந்தையாரின் உடல்நலத்தில் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். விதாகாரகனாக விளங்குவதால் உயிர் மூலம் வரக்கூடிய சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரும். அனைத்து வித பாக்கியங்களும் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். வண்டி வாகனம் மாற்றல், இப்ப சார் சின்ன காரா சார் வச்சிருந்தேன், ரொம்ப நாளா ஒரு பெரிய காரா வாங்கணும், ஒரு லக்ஸரி காரா வாங்கணும் இருக்க சார், வாங்கிட்டேன் சார் அப்படின்னு ஒரு திருப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு விளங்குகின்றது. 16ஆம் வீட்டை பார்க்கிறார்.
தன் சுய வீட்டை பார்க்கிறார். சோ உங்களுக்கு கூடுதலான நன்மைகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக விளங்குகின்றது. நீங்க எதை நினைக்கிறீங்களோ அந்த நினைத்த காரியம் ஜெயமாக முடியக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டம் உங்களுக்கு காணப்படுகின்றது. உங்கள் ராசியையும் பார்க்கிறார், கும்ப ராசியை பார்க்கிறார், விசேஷ பார்வையான 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். மனதில் தெளிவு, தெளிவாக இருந்தால் எடுத்த முடிவு, அந்த முடிவை செயல்படுத்திய விதம், செயல்படுத்தியதால் கிடைக்கக்கூடிய வெற்றி நிச்சயம் உங்களுக்கு வந்து சேரும். அதனால் பாராட்டுக்கள் கிடைக்கும். நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த ரோட்ல போற இருப்ப அவரை மாதிரி இருக்கணும், எவ்வளவு கடுமையான உழைப்பு, இப்ப நல்ல வசதி இருக்கா, அந்த போகக்கூடிய நபராக, அந்த உதாரணம் காட்டக்கூடிய நபராக நீங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பும் காலகட்டமும் உங்களுக்கு வருகிறது. சோ அந்த அளவுக்கு ஒரு கும்ப ராசிக்கு ஒரு மிகுந்த முன்னேற்றத்தை காணக்கூடிய மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சம்பவங்கள் எல்லாமே நடைபெறும் ஒரு காலகட்டமாக விளங்குகின்றது. புத்திர பாக்கியம் எடுத்தாலும், திருமண வாய்ப்புகள் எடுத்தாலும், கணவன் மனைவி இடையே இருந்த கசப்புகள் நீங்கி அவர்களுடைய ஒற்றுமை கூடுதலும், இப்படி சகல விதத்திலும் உங்களுக்கு நன்மையை மட்டுமே அனுபவிக்கும் ஒரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு உள்ளது. இதுதான் இது விடணும் இது சொல்லணும் அப்படின்னே கிடையாது. எது வந்தாலும் உங்களுக்கு நீங்கள் சொன்னதுதான் நடக்கும் அப்படின்ற ஒரு அமைப்புல வந்து நீங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை, வாழ சூழ்நிலையிலிருந்து சற்று முன்னேறுதல், 2 BHK விட்டு 3 BHK அது மாதிரி ஒரு வசதி வாய்ப்பு கூடுதல். இந்த மாதிரி எல்லா விதத்திலும் உங்களுக்கு சகல நன்மைகளையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசியாக கும்ப ராசி உங்களுக்கு இந்த குரு பயிற்சி காணப்படுகின்றது. அது 5ஆம் வீடு, குரு வித்யாகாரகன் புதன், அந்த வீட்டுல சமயோசிதக்காரகன் குரு. சமயத்துல என்ன பண்ணணும், சிலர்லாம் பாத்தீங்கன்னா இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ன்றது கொஞ்சம் குறைவா இருக்கும். அந்த சமயத்தை டக்குன்னு எதிர்பாராத சம்பவம் நிகழும்போது என்ன பண்ணணும்னே தெரியாது, முடிப்பாங்க, இல்ல அழ ஆரம்பிப்பாங்க, இல்ல அந்த வேட்டையில அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. சோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு நிலை மாறி சமயோசித புத்தி, இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் சொல்லுவாங்க, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இதெல்லாமே கூடும் ஒரு காலகட்டமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு காணப்படுகின்றது. சோ எல்லா விதத்திலும் நீங்கள் நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாகத்தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைகின்றது. என்ன நேயர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நினைக்கிறேன். காணொலிக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க கேட்டுக்கிறேன். அடுத்த பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ரவி பரத்வாஜ். நன்றி, வணக்கம்.